துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி முடிவதற்குள் பணமழை கொட்டப்போது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையிலும், அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளது என்று பார்க்கும்போது, நிச்சயமாக ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச நிவர்த்தி பெறுகின்றாருங்க. அதுவரை உச்சபலம் பெற்று 6ஆம் இடத்துல வலுவாக சஞ்சரிக்கின்றார். இதே வேளையில் சூரியனும் உச்சபலம் பெற்று 7ஆம் இடத்துல வலுவாக வீட்டிருக்கின்றாருங்க. இப்படி 2 கிரக நிலைகள் வலுவாக வீட்டிருப்பதோடு மட்டுமல்லாது குருவும் சப்தமஸ்தானத்தில் வலுப்படுத்துகின்றார். 4 கிரக நிலைகள் இணைந்து 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த ஒரு வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பும் பணவரவு அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உண்டுங்க. ஏனென்றால் சனியை விட்டு விலகி செவ்வாய் மிக வலுவாக 6ஆம் இடத்துல வலுப்படுகின்றார். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ராகுவும் 6இல் இருப்பது என்பது அமோகமான ஒரு வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகின்றது. எனவே தான் பல்வேறு வகையான தடைகள் நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு யோகம் இது வாரத்தில் ஏப்ரல் 25 முடிவதற்குள் மிக வலுவாக கிடைப்பதற்கான ஒரு யோகம் பல விஷயங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகியுள்ளது. கிரகநிலைகளினுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக 6ஆம் இடமாகிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க. அவருடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில் எதிர்பாராத பல நல்லதொரு திருப்பங்களையும் நன்மை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகின்றது. உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம் என்பது நீங்குவதற்கான ஒரு வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. ஏனென்றால் அவருடன் இணைந்து வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. மகர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கின்றாருங்க. நீச்ச கதியில் சஞ்சரித்தாலும் வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் வலுவான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றார். அதே போன்று ராகுவும் சஞ்சரிக்கின்றார். இவர்களுடன் இணைந்து 22ஆம் தேதி முதல் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் வலுப்படுத்துகின்றாருங்க. செவ்வாய் 6ற்கு வருவது என்பது அமோகமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் 5 மற்றும் 7ஆம் இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக 6ஆம் இடத்திற்கு வரும்போது ஜீவனஸ்தானம் பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. எனவே பொருளாதார நிலை என்பது திருப்திகரமான ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் பணவரவு பதவி உயர்வு ஊதிய உயர்வு தொழிலில் முன்னேற்றம் விவசாயத்தில் லாபம் என அனைத்துமே பல மடங்கு நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் மிக வலுவாக கிடைக்கின்றது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. கடன் சார்ந்த தொல்லைகளும் குறைவதற்கான ஒரு யோகம் செவ்வாயினுடைய அமைப்பின் காரணமாக உண்டு. அது மட்டுமல்லாது உச்சம் பெற்ற சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால உச்ச சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பல பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் என்பது விலகி துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறியிருக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகின்றாருங்க. கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சியும் விவசாயம் சார்ந்த புதிய நிலங்கள் பனை நிலம் அமைத்தலுக்கான ஒரு யோகமும் உண்டுங்க. புதிதாக வீடு வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த ஒரு தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கின்றது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. அது மட்டுமல்லாது ராசியினுடைய அதிபதி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் உச்ச சுக்கிரமங்கல யோகம் கிடைப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் அத்தனையும் விலகும். மாற்றம் ஏற்றம் எந்ததொரு வகையில் பல முன்னேற்றங்களை பெறுவதற்கான ஒரு யோகம் கலைத்துறையில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இல்லம் தேடி வருவதற்கான ஒரு யோகமும் உண்டுங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையில் சிக்கி தவித்த சூழ்நிலைகளில் நல்லதொரு மாறுதல் ஏற்பட போகின்றது. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் என்பது தவிர்ப்பொடியாகி மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கின்றது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரக நிலைகள். இது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது ராகுவும் 6இல் இருப்பது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியும் யோகமும் நிறைந்து கிடைக்குங்க. விரயஸ்தானத்தில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது இருந்தாலும் இந்த ஒரு தருணத்தில் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. சுப விரயங்களின் காரணமாக இல்லத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான ஒரு யோகமும் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் விலகி நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் நிச்சயம்
நிச்சயமாக உருவாகியுள்ள ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை கேது உறுதிப்படுத்துகின்றார். இப்படி பல கிரக நிலைகள் வலுவான ஒரு அமைப்பில் இருக்கும்போது மேலும் பணமழை கொட்டப்போவது உறுதி. பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல புதியதொரு வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றாருங்க. ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அவருடைய உச்சம் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து குருவும் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றாருங்க. 2 கிரக நிலைகள் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது ஜென்ம ராசிக்கு சுப பார்வை என்பது கிடைப்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. எனவேதான் துலாம் ராசிக்காரர்கள் எந்ததொரு பணியை திட்டமிட்டாலும் அவற்றை மனநிறைவுடன் பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றத்தை மிக வலுவாக சிறப்பாக பெறக்கூடிய வகையில் பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. திட்டமிட்டதை விட பல அற்புதமான முறையில் பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சி இல்லத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. சூரியன் வலுவாக உச்சம் பெற்றிருந்தால் எந்ததொரு பணியை மேற்கொண்டாலும் அந்ததொரு பணியில் ஏற்பட்ட அலைச்சல்கள் உங்களுக்கு குறைகின்றது. அது மட்டுமல்லாது ஆளுமையும் மிகுந்த பதவி உயர்வு என்பது உங்களை தேடி வருவதற்கான ஒரு யோகம் இந்த ஒரு தருணத்தில் மிகவும் அதிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கின்றது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகின்றாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக வீட்டிருப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குருவும் 4 இருப்பதால் காதல், திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக சந்திப்பதற்கான ஒரு யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. அது மட்டுமல்லாது ராசியினுடைய ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல வலுவாக வீட்டிருக்கின்றாருங்க. அவர் 5இல் இருப்பது என்பது பல்வேறு வகையில் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய தொல்லைகள், தொந்தரவுகள் என்பது விலகி முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கின்றது. எனவே சனியினுடைய அமைப்பின் காரணமாக உத்தியோக ரீதியாக கை நழுவி சென்றும் என்று வாய்ப்புகள் என்பதை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் பெரிய அளவில் புதியதொரு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதோடு புதியதொரு வாடிக்கையாளர்கள் சுய தொழில் துவங்குவதற்கான ஒரு யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான பணிகளை மிகச் சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் என்பது வெகு விரைவில் குறையும். சந்திரனும் மிக சாதகமாக ஜென்மம் மற்றும் 12 ஆகிய இடங்களை சஞ்சரிக்கப் போகின்றார். சந்திரன் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் வாரத்தில் பல மாறுதல்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே சந்திரனுடைய அமைப்பின் காரணமாக அலைச்சல் இல்லாமல் சிறப்பான ஒரு முறையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. பெண்மணிகளுடைய நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியினுடைய அதிபதி உச்சம் பெற்றும் குரு சப்தமஸ்தானத்தில் வலுவாக இருப்பதும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் என்பது வலுவான முறையில் கிடைக்கும். பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பெண்மணிகள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் கூட பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. பல சுப நிகழ்வுகளையும் இல்லத்தில் சுகமான ஒரு சூழ்நிலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் பல தடைகள், சிரமங்கள் தங்களுடைய வாழ்வில் விட்டை விலகி நல்லதொரு முன்னேற்றமும் சுபிட்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான